ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு டேஸ்டியான உடனே இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி தோசை ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தோசை மாவை அரைச்ச உடனே நம்ம சுற்றலாம், புளிக்க வைக்கவே தேவையில்லை. சாப்பிட்றதுக்கும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக காரசாரமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தக்காளி தோசை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். தக்காளி தோசை பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு நார்மல் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதோட அளவு அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 கிராம் வரைக்கும் வரும். இட்லி அரிசியை நல்லா களைஞ்சிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் அப்படிங்கிறனால நல்லா ஊற வச்சுட்டா தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப நைஸாக வரும். இப்போ அடுத்ததாக தோசை கூட அரைக்கிறதுக்கு 1 இன்ச்சு பீஸில் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அப்புறம் ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் 5 பல் வரைக்கும் எடுத்துக்கோங்க. தக்காளி தோசைக்கு இஞ்சி பூண்டு கட்டாயம் சேர்க்கணும். கூடவே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 காஷ்மீரி மிளகா, 2 நார்மல் வரமிளகா எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி தோசைக்கு கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 5 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம எடுக்கிற 200 - 250 கிராம் அரிசிக்கு 5 தக்காளி மீடியம் சைஸ்ல இந்த மாதிரி கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நம்ம ஃபர்ஸ்டே எடுத்திருக்கிற பட்டை, கிராம்பு, மசாலா எல்லாத்தையும் மிக்சியில தண்ணி எதுவும் சேர்க்காம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். நம்ம அரிசி கூட சேர்க்கிறப்ப மிளகா சில சமயம் அரைப்படாம போயிடும். அதனால முன்னாடியே ஒரு டைம் தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கணும். நம்ம இதுல இதுக்கப்புறமா அரிசி சேர்த்து அரைக்கிறப்ப இன்னுமே நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடும். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி சேர்த்துட்டு உடனே தண்ணி எதுவும் சேர்த்துறாம தண்ணிக்கு பதிலாக தக்காளி மட்டும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 4 தக்காளி மட்டும் சேர்த்து இதில் அரைச்சிக்கலாம். இது கூட தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேணாம். தக்காளியோட தண்ணியிலே அரிசி நல்லா மையாட்டம் அரைஞ்சி வந்துடும். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. நான் தண்ணி எதுவும் இதில் சேர்த்துக்கல. தக்காளியோட தண்ணியிலே இது நல்லா அரைச்சிருச்சு. நல்லா கெட்டியான பக்குவத்தில் இருக்குது. நான் 4 தக்காளி மட்டும்தான் இதில் சேர்த்து அரைச்சேன். அதுக்கே இந்த பக்குவத்தில் இருக்குது. இப்போ இது கூடவே இன்னொரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வாசனைக்காக ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இது கூடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா அரைப்படுற வரைக்கும் ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் இது மறுபடியும் நல்லா அரைச்சிக்கலாம். அதுலேயே அரிசி மீதி இருக்கிறதும் நல்லா அரைஞ்சி வந்துடும். பாருங்க, நல்லா கெட்டியான பக்குவத்திலே இருக்கு. இப்போ இந்த அரிசியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்துக்கலாம். நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா இதே மாதிரி கெட்டியான பக்குவத்திலே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அப்போதைக்கப்போ மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்சியில் அரைச்ச அரிசியிலேயே தண்ணி கலந்து இது கூடவே சேர்த்துக்குவேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நார்மல் தோசை மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா தோசைக்கல்லை விட்டு நம்ம கரண்டியில் ஊற்றும் பொழுது தனியாக பிரிஞ்சு வந்துடும் தோசை. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம எப்பவும் போல் தோசை ஊற்றுற மாதிரி ஒரு சூடான தோசைக்கல்ல ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மெலிசாக நல்லா சுற்றி விட்டுருங்க. தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நல்லா அடியில் ஒட்டும். நம்ம இதில் உளுந்து எதுவும் சேர்க்கல அப்படிங்கிறனால அரிசி மாவு மட்டும் தனியாக பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கல் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் வரைக்கும் இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெயை எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலரில் வரும். நாம் இதில் உளுந்து சேர்க்கல அப்படிங்கிறனால இந்த மெத்தடில் தான் இதை நம்ம செய்யணும். இல்லைன்னா பேச்சஸ் மாதிரி அங்கங்கே தனித்தனி கலரில் தெரியும். பாருங்கள், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சாச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இதில் உளுந்து எதுவும் சேர்க்காமலேயே நல்லா இந்தளவுக்கு கிறிஸ்பியாக வரும். இதை நீங்கள் உடனே சாப்பிட்றணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் தக்காளி தோசையை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.